நான் டோலாவில் எத்தனை மணிக்கு போகிறோம்? 2 o'clock சித்தப்பா. 2 மணிக்கா? 2 மணிக்குன்ட்டுன்னு ஃபோனில் என்ன சர்ச் பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லை, இப்போ கிறிஸ்மஸ்க்கு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கேக்லாம் கொடுத்தேன். ஓகே. ஆனால் இந்த ஈஸ்டருக்கு மட்டும் என்ன கொடுக்குறதுனே தெரியல, அதுதான் யோசிச்சுட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா? எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்ட்டோ. நீயே உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கேண்டில்ஸ் கிஃப்ட் பண்ணக்கூடாது? அட ஆமாம்ல, இதுவும் நல்ல ஐடியா. கிறிஸ்மஸ்னால் கேக்கு, ஈஸ்டர்னா கேண்டில். ஆமாம்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு சாப்பிட எடுத்து வைக்கிறேன். ஓகே. கேண்டில்ஸ் ஒன்று தான் சித்தப்பா ஞாபகம் வருது எனக்கு. ஓகே. நான் ஆல்ரெடி இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் பார்த்துருந்தேன், க்ளோ நைட்டுன்னு. ஓகே. அவங்க கேண்டில்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியா? ப்ரைஸிங்லாம் எப்படியான்ட்டு? ப்ராடக்ட் ஒர்த்தாக இருக்குமா? அட நீங்கள் வேறு, நம்ம யூரோப் கண்ட்ரீஸில் பண்ணுற மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சென்னையில், அதுவும் நம்ம கேத்தலிக் பாய்ஸு ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓ சூப்பர்டா. ப்ராடக்ட்லாம் தரமாக வர்த்து. ஓஹோ, ஓகே ஓகே. என்னடா ஆண்டோ, இது வந்து நார்மல் கேண்டில்ஸ் தானே, அதுக்கே இவ்வளோ ஹைப்பு தர? அப்படி சொல்லாதீங்க, இது சென்டட் கேண்டில். டோட்டலாக 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். சூப்பர்டா. நீங்கள் கேண்டில் ஆஃப் பண்ணோடனே சும்மா ரூமே கமகமன்னு வாசனையாக இருக்கும். வாவ்டா. அது மட்டும் இல்லை, இப்போ ஈஸ்டருக்காக 2 கேண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஒன்று வந்து எக் கேண்டில், இன்னொன்று வந்து ரேபிட் கேண்டில். இது நம்ம ரெகுலர் கேண்டில்ஸை விடவே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர்டா. இது எப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்? ஆர்டர் ப்ளேஸ் தானே, நீங்களே கேட்டுக்கோங்க மக்களே. இது எப்படின்னா, நம்மளோட வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே ஆன்லைன் தான் ஆர்டர் பிளேஸ். ஓகே. ஸோ நீங்களும் விசிட் பண்ணி கண்டிப்பாக வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். ஓகே ஆண்டோ. டிஸ்கவுண்ட்ஸ்லாம் எதனா இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நம்மளோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்குது. கீழே கொடுத்துருக்க கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. என்னங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேடா. நீங்களும் கண்டிப்பாக ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். சரி, டைம் ஆகுது, நம்ம கிளம்புவோமா? ஓகே. வணக்கம். எங்கே போயிட்டு வந்தாலும் வச்சுருக்கீங்க? போகலன்னும் போயிட்டு தான் இருக்கும், போக தான் போகிறோம். இப்போ எங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சென்னையில் இருக்க மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்கள் சர்ச்சில் போஸ்ட்டு, இன்வைட்டு, நோட்டீஸ்லாம் பார்த்துருக்கீங்க. மிச்ச அதர் ஸ்டேட்ஸில் இருக்க மக்கள்லாம் வந்து நம்ம சேனலோட ரீல்ஸ் பார்த்துருக்கீங்க. ஸோ ஆமாம், இன்றைக்கி வந்து தவக்கால திரியாத்திரை இயேசுடைய பாடுகளை வந்து தியானிக்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய லோயலா காலேஜில் நிறைய பங்குலேருந்து நிறைய பேர் பஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வராங்க. ஸோ நம்மளும் அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். இது ஜூப்ளியை முன்னிட்டு இது சிறப்பிக்கிறாங்க. எப்படி இருக்கும்னு நமக்குமே தெரியல இது வரைக்கும். ஸோ அங்கே போய் பார்ப்போம், வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்துட்டோம். லோயலா காலேஜில் தான் இருக்கோம். ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடந்துலாம் வராங்க. அந்த ஜீசஸ்னு போட்ட ட்ரெஸ் எல்லாம், கேப்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. எல்லோரும் எவ்வளோ தூரத்துலேருந்து வராங்கன்னு தெரியல. ஆனால் நாங்கள் ஆக்சுவலி பிஃபோராகவே வந்துட்டோம் இங்கே. இருந்தாலுமே எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க. ஓகே, பில்டிங்கை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கரெக்டாக லோயலா காலேஜ் சர்ச்சில். இது வந்து கிரைஸ்ட் த கிங் சர்ச். இது வந்து கட்டி கிட்டத்தட்ட 100 இயர்ஸ்க்கும் மேலே ஆகுது. பிகாஸ் லோயலா காலேஜே வந்து இந்த வருஷம் வந்து சென்டினரி இயர் கொண்டாடுறோம். ஸோ அதனால் இது அதுக்கும் மேலே ஆகுது. உள்ளெல்லாம் செம்மையாக இருக்கும். இந்த இயர் வந்து பெயிண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. உள்ளே பாருங்கள், இப்போவே மக்கள் கூட்டம் அப்படியே நிரம்பி வழியுது. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பையன் வந்துட்டான் போலே, கால் பண்ணிக்கிறான். கூட நான் கப்பல் கட்டுவேன் என்று செயல்பட ஆரம்பிக்கிறார். அது நீங்கள் இருங்கள் என்று சொல்லிதான். எங்க மேஷாக்கு இருக்கா? ஏய் கேக்குதா?
நமது மீட்பினுடைய மிக அடிப்படையான சரி சரி, அதான் நான் அந்த ஃபுட்பால் கிரவுண்ட் கிட்ட இருக்கேன். நீ எங்கே இருக்க கரெக்டா? 15ஆம் அதிகாரம் ஏய், நானும் அங்கே தான் இருக்கேன் கரெக்டாக. எங்கே? வாசகத்தை வாசிக்கிறேன். ஏய், நீ தானா? எங்கடா போனேன்? எவ்வளோ நேரம்டா வர? எக்யூப்மெண்ட்லாம் பார்த்தல. வா சீக்கிரம் நிறைய எழுத வா வா. கவனிப்போம். உன் பேர் என்னப்பா? எந்த பங்குலேருந்து வர சொல்லு. நான் வந்து ரோஷனார் பங்குலேருந்து வரேன். என் பேர் ஜான் ஆலன். ஆட்டோ போயா நீ? ஆமா ஆமா. சரி, என்ன எதுக்காக வந்திருக்க இன்னைக்கு நீ? இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன். எங்க பங்கு கூட பாடுகளை வந்து முன்னிட்டு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 140 பேர் வந்திருக்கிறோம். சரி, எல்லாரையும் வர சொல்லு கேமரா பார்த்து. எல்லாரும் மறக்காம குடும்பத்தோட வாங்க. ஹலோ அங்கிள், உங்கள் பேர் என்ன? ஆண்டனி பிரான்சிஸ். ஓகே, சூப்பர். இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? இங்கே ஆராதனை நடக்குது, ரைட்டுங்களா? உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? எதிர்பார்ப்புனாக்கா இந்த பயணம் வந்து எல்லாருக்கும் எல்லா விதத்தில் யார் யார் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க வேண்டிக்கிறாங்களோ அது போல் நடக்கணும், அது போல் வேண்டிக்கணும். நீங்கள் தவ காலத்தில் வந்திருக்கீங்க, ஸோ என்ன நினைக்கிறீங்க? இதுவே ஒரு தவம் தான் நமக்கு. இந்த திரு யாத்திரையே ஒரு தவம் தான். திருப்பயணிகளாக வந்திருக்கிறோம். ஸோ ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. நான் நெசப்பாக்கம் மங்கலேருந்து வரேன். பேர் வந்து பவுலின் மேரி. அதனால் வந்து இப்போ இதில் வந்து நம்ம பண்ணும்போது எல்லாருக்கும் அது ஒரு யூஸாக இருக்கும். ஒரு செபிக்கிறதுக்கு, ஒரு ஆராதனை பாட்டு கேட்குறதுக்கு, எல்லாரும் மொத்தமாக கூடுறது இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆடோட பாடல்களை தேனிக்கிறது, அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி சொல்லிக் கொடுக்கறது. நம்ம திருமுறை நம்ம பைபிள்களை படிச்சிருந்தாலும் அவங்க செய்கிற ஒவ்வொரு மறைவுரையும் நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி. ஃபாதர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அதுவும் நிறைய மக்கள் வந்திருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க. இது என்ன நிகழ்ச்சின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது பைபிள் நம்ம பார்க்குறோம், சபை ஊழியர் புத்தகத்தில் பார்க்குறோம், மக்களுடைய வாழ்க்கையானது குறுகியது, பயனற்றது, நிலை போலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த குறுகிய வாழ்க்கையில் பயனுள்ள விதத்தில் ஏதாவது பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மக்கள் எல்லோரும் இந்த சண்டே அதுவுமா இங்கே மொத்தமாக கூடியிருக்காங்க. குறைஞ்ச ஒரு 10,000 மக்கள் இங்கே கூடியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக கால்நடையை நடந்து ஆரம்பாக்கம், பிஜுவாக்கம் சொல்லிட்டு பல்வேறு ஊர்களில் இருந்து நடந்து வந்திருக்கிறாங்க. அது எதுக்காகனா நம்மளுடைய வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையை மாற்றுறதுக்காகத்தான். அதுக்காகத்தான் இயேசு நமக்காக எப்படி ரத்தம் சிந்தி தன்னுடைய உயிரை விட்டாரோ அது போலவே நாமும் அவருக்காக தான் இந்த தவ முயற்சியை நாம் அதுவும் குறிப்பாக இந்த யூபிலி காலத்தில் நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கோம். அதனால தான் மக்கள் இவ்வளவு பேர் திரண்டு ஓடி வந்திருக்கிறாங்க, அதுவும் கடவுளுக்காக மட்டும்தான். எனவே இந்த குறுகிய வாழ்க்கையில் நீங்களும் சரி நானும் சரி பயனுள்ள விதத்தில் என்ன பண்ண போகிறேன்றதை நம்ம முயற்சி பண்ணி நம்ம அதுக்காகவும் மட்டுமல்லாமல் கடவுளுக்காக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறோம்.
அதுக்காக தான் இந்த ஒரு சிறிய முயற்சியை இந்த மக்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. ரொம்ப நன்றி. எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபாதர். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ மக்களே, நம்மளுடைய திருத்தணி பங்கு தந்தை அவர் திரு பிரேம்ராஜ் அவர் வந்திருக்கிறாங்க. திருத்தணியிலேருந்து ஒரு 100-150 மக்களை கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் 100 மக்களை கொண்டு வந்திருக்கீங்க. இது வரதுனால உங்களுக்கு என்ன பயன் சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா மக்களுக்கு சொல்கிறீங்களா கொஞ்சம்? நல்ல கேள்வி ஃபாதர். என்ன பயன்னா, இன்னைக்கு நற்செய்தியில் வர மாதிரியே பாருங்களேன், அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண், அவள் தனிமையில் இருக்கிறா. அவளுக்காக யாருமே இல்லை. ஒரு நல்ல வேலை ஏசு அங்கே இருந்தார், அதனால அவள் மீட்கப்பட்டா. நம்ம மக்களுக்கு குறிப்பாக நான் ஒரு 100 பேரை கூப்பிட்டு வந்திருக்கேன். எங்கள் ஏரியாவில் இருக்கிற விக்கேரேட்டில் இருந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 500-600 பேர் வந்திருப்பாங்க. இன்றைக்கி மக்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்க, இளையோருக்கு நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, அதே மாதிரி குடும்பங்களில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இப்படி மக்கள் பல வகையில் வந்து பிளவுபட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? என்னதான் நம்ம பங்குல நம்ம எவ்வளோதான் போதிச்சாலுமே அந்த ஒரு தூண்டுதல், யாராவது நம்மளை ஒரு இன்ஸ்பயர் பண்ணுறது, யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து கவலைப்படாதா நான் இருக்கிறேன். இந்த ஆராதனையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 தொடங்கிய நேரத்துலேருந்து எழுந்து நட, அதாவது பாப்பாரசரோட கருத்தை வைத்து எழுந்து நட. ஆக யாரெல்லாம் உடைந்து இப்போ 100 பேர் வந்திருக்கிறாங்க, 100 பேரும் பல விதமான பிரச்சனைகள், பல கஷ்டங்கள். ஆக அவனுக்கெல்லாம் எழுந்து நட, கவலைப்படாத நான் இருக்கிறேன், இதோ திருச்சிலுவை இருக்கு, இதோ ஆராதனை இருக்கு, இதோ ஆண்டவர் இருக்கிறார். அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் நாங்கள், ஒரு 100 குடும்பம், என்னுடைய பங்குல 100 குடும்பம், கிளை பங்கு சேர்ந்தா 200 குடும்பம். அவங்களுக்கு இந்த இடத்துல முதல்ல வரும்போது ஒரு நம்பிக்கை வருது. ரெண்டாவது, இந்த இடத்துல வருகிற பொழுது நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள் நமக்காக எல்லாரும் இருக்கிறாங்க. நம்ம தனிமையில் இல்லை, சென்னையில் இருக்கிறோம் நமக்காக இருக்கிறாங்க. இங்கே வரும்போது நாங்கள் பார்த்தேன், அங்கே வந்த உடனே என்னுடைய கிராம பங்கும் சிட்டியில் இருக்கிற பங்கும் பழகினாங்க. அவங்க பழகும் போது அந்த பிள்ளைங்க கேட்குறாங்க, அக்கா நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீ என்ன பண்ணுறீங்க? பஸ்ஸில் வரும்போது இன்னொரு பஸ்ஸில் இருந்தவங்க எங்களை பார்த்தாங்க, பஸ்ஸில் இருந்தே கை காமிச்சாங்க. ஸோ ஒரு சமூக உறவு இங்கே வந்ததால் நடந்ததாக பார்க்குறேன். ரெண்டாவது, தனிமையில் இருக்கிற, அழுது கொண்டு இருக்கிற, இந்த காணொலி பார்க்குற உங்களுக்கும் சொல்கிறேன், அழுது கொண்டு இருக்கிற, தனிமையில் இருக்கிற, கவலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நடக்கிற இந்த பயணம், இந்த ஆசீர்வாத திரியாத்திரை பயணம் வந்து ஒரு வெற்றி, ஒரு ஆசீர்வாதம், ஒரு தன்னம்பிக்கை. ஆக ஏன் கூப்பிட்டு வந்தேன்னா, தன்னம்பிக்கையோட நம்ம வாழ்வோம். தேங்க்யூ ஜெனீஷ் அவர்களே. ரொம்ப 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 நன்றி அண்ணா. வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, செயல்கள் தான் மீட்பு தரும் என்று நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்கன்னா. ஸோ உங்களுடைய உரைக்கும் நன்றி, உங்களுடைய உறவுக்கும் நன்றி. ரொம்ப நன்றி அண்ணா. இந்த தவக்கால திரியாத்திரைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன, கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள். இந்த தவக்கால திரியாத்திரை வந்து உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு திரியாத்திரை. எல்லா வருடமும் இருக்கும், ஆனால் இந்த ஜூப்ளி ஆண்டில் வந்து இந்த தவக்கால திரியாத்திரை ஒரு சிறப்பான திரியாத்திரை. இதில் கலந்து கொண்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லா பங்குலேருந்து வந்திருக்கிறாங்க. அருட்தந்தையர், அருட்சகோதரிகளை ஒரே இடத்துல பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஆதி காலத்தில் வந்து ஆதி கிறிஸ்தவர்கள் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த ஜூப்ளி ஆண்டை வந்து கொண்டாடுவாங்க. அப்படி ஸோ அந்த ஒரு ஃபீலை வந்து நமக்கு நம்ம சென்னை மறை மாவட்டம் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தவக்காலத்தில் வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை வந்து ரெனியூ பண்ணிக்கணும். அதுதான் மெயினான ஒரு கருத்தோடு இது நடக்குது. ஸோ இந்த தவக்கால திரியாத்திரை எங்களுக்கு இன்னும் ஆன்மீகத்தில் ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்குங்கிறது சொன்னால் மிகையாகாது. இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு முதலாவது நன்றி. நம்மளுடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற குருக்கள் எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. வணக்கம் அங்கிள், உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த பங்குலேருந்து வரீங்க? இப்போ இந்த தவக்கால திரியாத்திரை வந்திருக்கோம்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பேர் வந்து ஜே பென்னி ஃபெர்னாண்டஸ். நான் சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள தூய விண்ணரிசி மாதா பங்கை சேர்ந்தவன். சரிங்களா? இது இந்த ஜூப்ளி ஆண்டில் இந்த ஒரு பெரிய யாத்திரை இந்த லயலா கல்லூரியில் நடக்கிறது நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய எழுச்சி. நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு இன்னும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது.
ஏன்னா போப்பாண்டவர் கூட இந்த ஜூப்ளி ஆண்டை பற்றி மிகவும் சிறப்பாக இளைஞர்கள் ஒரு எழுச்சியாக நினச்சி இதை துவங்கி இருக்கிறார். இது ஒரு பெரிய எழுச்சி, உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக இருக்குன்றது நான் நம்புகிறேன். அப்புறம் நிறைய டைசஸில் இது ஒரு பெரிய முயற்சி. இது ஒரு பெரிய உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார் ஆயர் அவர்கள். அவர் மூலியமாக இந்த டைசஸ் ப்ரீஸ்ட்டுங்கெலாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நானும் இதில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களோட பங்கு சார்பில் நான் வந்திருக்கிறேன். அதற்காக இந்த பேட்டியில் வந்து கொடுக்குறத நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, இப்போ எந்த பங்குலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களோட நோக்கம் என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். டிஜி அண்ணா நகர் பங்கு அயப்பாக்கத்துலேருந்து வந்திருக்கிறோம். திரியாத்திரைன்னா கடவுள் வந்து ஆண்டவராகிய இயேசு 40 நாள் சோதிக்கப்பட்டார். அந்த சோதனையிலேருந்து விடுபட்டு மீண்டும் புத்துயிர் பெற்றார். அதே போல் தவக்காலத்திலும் நாமும் 40 நாட்கள் தவம் இருந்த தவம், ஜபம், தானம் ஆகிய 3 விஷயங்களையும் மேற்கொண்டு நம் பாவங்களிலிருந்து மீட்பு பெற நம் ஆண்டவராகிய இயேசுவை போல ஒருத்தல் முயற்சிகளும் சோதனையிலிருந்து வெல்லவும் ஒரு படிப்பினையாக, ஒரு உந்துகோலாக இந்த திரியாத்திரை திருப்பயணிகளின் இந்த ஏற்பாடானது மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நன்றி நன்றி. அம்பத்தூர்லேருந்து வரோம். கொஞ்சம் சுசேப்பரே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஏழும் சுடராம் எதிர்நோக்குடனே எந்தன் பாடல் எழுமும் இடமே வாழ்வின் நூற்றே முடிவற்றவரே வாழ்க்கை பயணம் உம்மை நம்பியே பல மொழியோடை நாடுகள் மாந்த உந்தன் வார்த்தையில் ஒளிதனை காண்ப வலுவிழந்து சிதறிய மக்கள் உம்மைந்தனில் உறைவிடம் காண்ப ஏழும் சுடராம் எதிர்நோக்குடனே எந்தன் பாடல் எழுமும் இடமே வாழ்வின் நூற்றே முடிவற்றவரே வாழ்க்கை பயணம் உம்மை நம்பியே கனிவோடு உலகை காக்கும் எதிர்நோக்கின் விடியல் நீரே இறையேவும் ஆவியின் மூச்சால் விண்ணும் மண்ணும் புதிதாகிடுமே ஏழும் சுடராம் எதிர்நோக்குடனே எந்தன் பாடல் எழுமும் இடமே வாழ்வின் நூற்றே முடிவற்றவரே வாழ்க்கை பயணம் உம்மை நம்பியே கடும் காற்றில் கண்களை உயர்த்தி கன்னி வயிற்றின் கனியதை பாரி அவரில் நாம் வழி கண்டடைய ஏற்ற காலம் நமக்கென பிறந்தார் ஏழும் சுடராம் எதிர்நோக்குடனே எந்தன் பாடல் எழுமும் இடமே வாழ்வின் நூற்றே முடிவற்றவரே வாழ்க்கை பயணம் உம்மை நம்பியே
முடிஞ்சாச்சு ஒரு வழியா. எல்லாரும் கிளம்பிட்டாங்கப்பா. என்ன ஒரு பிரம்மாண்டமா இவ்வளோ கூட்டத்தை நம்ம பார்த்துருக்கீங்களா? ஒரு 10,000 இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக தான். ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக க்ரௌடாக ரொம்ப அந்த லைட்ஸ்லாம் டிஸ்கோ லைட்ஸ்லாம் வேற லெவல்லாம் அப்படியே செம்மையாக இருந்துச்சு. அப்படியே காட்சி இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம்? ஆமாம் அதுதான் தெரியுதா? நீங்கள் எதுக்கு இதெல்லாம் எடுத்து மாட்டின்னு இருக்கீங்க? இது நாங்கன்னு இல்லை, கத்தோலிக்க மக்கள் அனைவருமே வந்து இதை இன்னைக்கு போட்டிருந்தாங்க. நோட்டீஸ் பண்ணீங்களா? அவங்கெல்லாம் போட்டிருக்காங்கடா. இதை போட்டால் எதுக்கு திரும்ப போடுறாங்க சொல்ல? உங்களுக்கு தெரியுமா? மொத்த ஈவெண்ட் எதுக்கு நடந்தது சொல்லு? ஜூப்ளியோட நினைவா? இன்னொன்று இயேசுவின் பாடுகளை வந்து நம்ம நினைவு கூறுறோம். தவ காலத்தில் இருக்கோம். நீங்கள் நம்ம தப்பெல்லாம் திருத்திக்கினே நம்ம இயேசுவாக மாறணும். இயேசுவை போல மாறணும். அதுதான் மாறாது. உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? இது பார் என் கூட தானே வந்த நீயும் கொடுத்தாங்க போட்டுருக்கேன். சரி நல்லா இருக்குல்ல? அதனால தான் இன்னைக்கு நம்ம இயேசுவின் திருமுகத்தையும் தியானிச்சோம். ஆமாம். ஒலியெல்லாம் போட்டாங்க பார்த்தீங்களா? செம்மையாக இருந்துச்சுப்பா. அந்த வீடியோ பார்த்தா வேற லெவல். உண்மையாக வராதவங்களாம் கண்டிப்பாக வீடியோ ஸ்டேட்டஸ் இது மாதிரிலாம் பார்த்தா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. வேற லெவலில் இருந்துச்சு. ஆமாம் பசிக்குதுண்ணா. ஒருவேளை நீங்கள் வரலன்னா இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நடந்த ஒலி காட்சியில் மாதா டிவி லைவில் போட்டிருக்காங்க. ஒருவேளை லைவ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆஃப்லைனில் போய் பாருங்கண்ணா. அப்படியே கண்டுக்காம நான் பசிக்குதுண்ணா. எங்கே போவோம்? என்னண்ணா? எந்த பவன் சொல்லுங்க? சங்கீதா பவன் இருக்கா? சங்கீதா பவனும் இல்லை, சரஸ்வதி பவனும் இல்லை. பிச்சு பாரு, ஃபோனை பாரு. பிச்சு பாரு, அங்கே வச்சுக்கிறாரான். ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அப்படியா? உயர்தர சைவ உணவு. சரியா? போனோம். தவக்காலத்தின் வண்ணம் நோன்பின் காலம். ஓகே. அதனால் போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு கம்மியாக இருக்க வேண்டாம். ஆமாம், கூட ஒருத்தன் வந்தானே, எங்கே போனான்? பேச கேட்குறியா? ஆமாடா, நீ பறக்கோட்டல பறந்துட்டாரு. அவன் வந்தான், பாதியில் வந்தான். என்ன பண்ணானே நானும் பார்க்கல. வந்தான், வணக்கம் மட்டும் வச்சுட்டு போயிட்டான். பாவி. சரி, எல்லாம் ஓகே. இதுன்னு நான் கையில் அதெல்லாம் கேட்கக்கூடாது. அவ்வளோ கொத்தா? ஓகே, சரி. ஆல்ரெடி இட்ஸ் டைம் அப் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட பங்கில் இருக்கிற குரூப்ஸ் எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வராதவங்க தெரிஞ்சுட்டு அடுத்த வருஷம் கண்டிப்பாக வரணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும். ஆமாம், அதே மாதிரி நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலன்னா இன்றைக்கி நடந்த ஈவெண்ட் மொத்த ஈவெண்ட்டுமே மாதா டிவி லைவில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பீஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள். தி வேர்ல்ட்ஸ் ரோமன் கேத்தலிக் சர்ச் vlogs. Bye bye.